ஐயோ, இவ இப்ப நம்ம பெட்ல படுத்தா. நேத்து ராத்திரி என்ன நடந்தது? ஐயோ, குளிருச்சு. ஏசி ஆஃப் பண்ணும், அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணும். அடுத்து கை கால்லாம் அவ தேய்ச்சி விட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்லையே. என்ன பண்றது? ஹேய் ஹே வசு. என்ன? ஏய் வசு, என்ன? எழுந்துரு. ஏய், யாரு கேட்டு இப்படி என் பெட்ல வந்து படுத்திருக்க? என்னாச்சு? முதல்ல பெட்டை விட்டு கீழே இறங்கு. ஐயோ, சாரி சாரி. உங்களுக்கு கை கால் தேய்ச்சி விட்டேன்ல, அப்படியே அசந்து படுத்துட்டேன் போல முதல்ல இருக்கு. கீழே இறங்குன்னு சொல்றல, கீழே இறங்கி பேசு. இறங்கு. கொஞ்சம் விட்டா போதுமே, அப்படியே மடியில வந்து உட்கார்ந்துப்பியே. ஆமாமா, ஆசையா வந்து படுத்துட்டாங்க பாரு. ஏய், பாத்து கழுத்து சுளைக்க போதே. சுலுக்குனா மட்டும் நீங்க என்ன சரி பண்ணி விடவா போறீங்க? இன்னும் நல்லா திருப்பி உடைச்சுதான் விடுவீங்க. பேச்சே சரியில்லையே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சம்திங் ராங், சம்திங் ராங். ஐயோ, இனிமே குடிக்க கூடாது, தாங்க முடியலடா சாமி. இவன் பார்வையே சரியில்லையே, ஏதாவது உளறிட்டமோ? கேட்டுருவோம். என்ன பிரதர், நேத்து எதுவும் ஓவரா குடிச்சிருந்தானோ? சாரி பிரதர், கொஞ்சம் டென்ஷனு, அதான் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ஆமா, நான் ஏதாவது உங்ககிட்ட பேசணும்னா? என்ன கேக்குறீங்க? புரியலையே. இல்ல, சாதாரணமா பேசுனதை கேட்கல. ஆனந்த், அர்ஜுன், வசுந்தரா, ஜேகேஆர் இப்படி ஏதாவது வளரணும்னா? ஓ, நேத்து நீ வளர்னப்ப சொன்ன பேரு ஆனந்தும் அர்ஜுனும் தானா? அந்த குடும்பத்தோட பேரு ஜேகேஆர். இவன் போதையில மட்டும் இல்ல, சாதாரணமாவே வளருவான் போல இருக்கு. ஆமா, வசுந்தரான்னு ஏதோ வளர்னீங்க. ஆனா போதையில உங்களுக்கு வாய் ரொம்ப குளர்ச்சு, என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. நாம சந்தேகப்பட்டது சரிதான். வழக்கம் போல எதையோ வளரி வச்சிருக்கோம். சரி, சமாளிப்போம். பிரதர், என் ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் ஒருத்தர் சினிமா படம் நல்ல ஒரு கிரைம் த்ரில்லரா கேட்டாரு. சரி, அதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே வந்தனா அப்படியே அதான் வளரி இருப்பேன். நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமாவே இந்த கதை ஓடிடிலயோ தியேட்டர்லயோ வரும். திரைக்கதை வசனம் ரஞ்சித்னு நம்ம பேரு வரும். கதை சொல்ற மூஞ்சிய பாரு, என்கிட்டயே போட்டு வாங்குறியா? நீ கிரிமினலா இருப்பன்னு நினைச்சேன், இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என்ன பிரதர், ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? சைலண்ட் டைப்பா நீங்க? சரி, நான் வெளியே போயிட்டு ஒரு டீயை போட்டு வரேன். வரீங்களா? போய் தொலை, இப்ப கண்டுபிடிக்கிறேன்டா நீ யாரு, உன் நோக்கம் என்னன்னு. ஜேகேஆர் ஃபேமிலி. ஓ, அப்ப நிஜமாவே ஜேகேஆர் ஃபேமிலின்னு ஒன்னு இருக்கு. அர்ஜுன், ஆனந்த், வசுந்தரா எல்லாமே உண்மையான பேர் தான். அப்ப இந்த ரஞ்சித்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இதுல இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்க. ஜேகேஆர் குரூப்ஸ். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா மேம்? நான் பிரபு பேசுறேன். வசுந்தரா மேம் இருக்காங்களா? சார், மேடம் இப்பெல்லாம் ஆபீஸ்க்கு வரது இல்ல. வேற யாருக்காவது கனெக்ட் பண்ணவா? இல்ல வேண்டாம், நான் அவங்க கிட்ட தான் பேசணும். அப்படியா? அப்போ நீங்க அவங்களே காண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு அவங்க நம்பர் கிடைக்குமா? சாரி சார், பர்சனல் நம்பர்ல ஷேர் பண்றது இல்ல. ப்ளீஸ் மேடம், புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பர்சனல் விஷயம், அவங்க ஃபேமிலி பத்தின விஷயம். புரியுது சார்.
ஆனா அவங்க நம்பர் தரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க அவங்க ஃபேமிலி பத்தின சொல்றீங்க. உங்களுக்கு அவங்க வீட்டு அட்ரஸ் வேணா தரேன், நேர்ல போய் பாருங்க. ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். ம், ஓகே. ரஞ்சித், நீ கதையை சொன்னியா இல்லை நிஜத்தை சொன்னியான்னு இப்போ கண்டுபிடிக்கிறேன்டா. ஏய், உன்னையா இந்த வேலைலாம் பண்ண சொன்னது? எனக்கு சாப்பாடு வேணா நானே எடுத்து வச்சுப்பேன், இல்லைன்னா இருக்கவே இருக்காங்க பாட்டி. என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு எதுவும் செய்யற உரிமை வசுவாக்காக்கு தானே இருக்கு. ஒரு மனைவியா அவங்க அவங்களோட கடமையை செய்யறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? மீனாட்சி, அந்த உரிமையை நானா கொடுக்கணும், அவளா எடுத்துக்க கூடாது. அவ எடுத்து கொடுத்துதான் சாப்பிடணும்னா எனக்கு அந்த சாப்பாடே வேண்டாம். தம்பி இருங்க, அதான் நான் இருக்கேன்ல. நீங்க எதுக்கு இவகிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு அன்பா எடுத்து வைக்கிறேன், நீங்க ஆசையா சாப்பிடுங்க. அக்கா, நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்களும் உட்காந்து மாமா கூட சாப்பிடுங்க. அக்கா உட்காருங்கக்கா. இருங்க இருங்க பாட்டி, அக்காக்கும் சாப்பாடு வைங்க. ஏன் அவ ரெண்டு கையும் நல்லா தானே இருக்கு, அவளே போட்டு சாப்பிட சொல்லு. நான் எதுக்கு என் கையால அவளுக்கு போட்டு கொடுக்கணும்? அவ்வளவுதானே? அப்ப நானே அவங்களுக்கு பரிமாறிக்கிறேன். அக்காவையும் மாமாவையும் ஒன்னா உட்கார வச்சு பரிமாறுற வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அக்கா, அதை எடுங்க. அக்கா சாப்பிடுங்க. மாமா, நல்லா நறுக்குன்னு சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். நீங்க சாப்பிடுங்க தம்பி. அங்க பாக்காதீங்க பாக்காதீங்க, அவன் நமக்கு வேண்டாதவன். இப்பதானே ஒரு வாய் எடுத்து வச்சா அதுக்கு வாக்குன்னு வாந்தி எடுக்கிறா. சாப்பாடு அவ்வளவு கேவலமா இருக்கு, நீங்க எப்படி தம்பி சாப்பிடுறீங்க? நம்மள பார்த்தா வாமிட் பண்ணா? நம்மள பார்த்தா இருக்கும், நல்லா பண்ணுவா. அக்கா, அக்கா என்னாச்சு? தெரியல மீனாட்சி, நைட்டு சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க ரூமுக்கு போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். போங்க. ஹே பாட்டி, என்ன குசு குசுன்னு பேசுறாங்க? என்ன இட வேணாலும் பேசிட்டு அவளுக்கு டிராமா போடுவாங்க, நாம அலர்ட்டா இருக்கணும், புரியுதா? நீங்க கொஞ்சம் கூட மனசு இறங்க கூடாது தம்பி, அப்படியே இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. அக்கா, நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாந்தி எடுத்தா மனுஷன் எப்படி சாப்பிடுவான்? அவள தம்பி அவதான் போயிட்டால, நீங்க சாப்பிடுங்க. ஏமா, ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசுனீங்களே, என்னவா அவளுக்கு? அக்காவை வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களா? இருங்க, உங்களை எப்படி சுத்தல விடுறேன்னு பாருங்க. ஏய், அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் பாட்டி, என்ன கேட்டீங்க? என்ன திடீர்னு அவளுக்கு வாந்தின்னு கேட்டேன். பாட்டி, என்ன பாட்டி, உங்களுக்கு இவ்வளவு வயசாகியும் விவரமே இல்லாம இருக்கீங்களே. புதுசா கல்யாணம் ஆனவங்க எதுக்கு வாந்தி எடுப்பாங்கன்னு தெரியாதா? புதுசா கல்யாணம் ஆனவங்க, பழசா கல்யாணம் ஆனவங்க, கல்யாணமே ஆகாதவங்க யாரா இருந்தாலும் அளவுக்கு மீறி மூக்கு முட்டை சாப்பிட்டா வாந்தி எடுக்கத்தான் செய்வாங்க. ஓ பாட்டி, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சாப்பாடு தானா? பாட்டி, இது அந்த மாதிரி வாந்தி. எந்த மாதிரி வாந்தி? பாட்டி, உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணுமா? வசு அக்கா மாசமா இருக்காங்க. யாருக்கிட்ட கதை விடுற? நானும் பொம்பளை தாண்டி, எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். கல்யாணமாகி 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள வாந்தியா? குறைஞ்சது 45 நாளாவது ஆக வேண்டாம்? பாட்டி, உங்களுக்கு விவரமே பத்தாது. எனக்கு விவரம் பத்தாது. எங்கடி கூப்பிடுற? வாங்க பாட்டி. ஏய், போதும் போதும், பெரிய ராணுவ ரகசியம் சொல்ற மாதிரி தான்.
பாட்டி கல்யாணமாகி என்னமோ 1 மாசம் தான் ஆகுது. ஆனா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்து சுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சின்ன பப்பா நினைச்சிட்டு இருக்கியா? சேர்ந்து சுத்துனாங்கன்னா எப்படி மாசமாவ? பாட்டி அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஓவரா லவ் பண்ணிருக்காங்க. அதான் எனக்கு தெரியுமே. அவங்க 2 பேரும் போகாத இடமே இல்ல பாட்டி. அதுவும் தான் எனக்கு தெரியுமே. ஈசிஆர்ல ரெசார்ட்ல ரூம் போட்டு தங்கிருக்காங்க. அதான் எனக்கு தெரியுமே. பாட்டி அங்க வச்சுதான் மேட்டர் ஆயிடுச்சு. மேட்டர் ஆயிடுச்சா? அதனால வசு அக்கா மாசமாகி இந்த உண்மை வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் மண்டபத்துல வச்சு யாருக்கும் தெரியாம மாமா தாலி கட்ட வேண்டியதா போச்சு. அதெல்லாம் கிடக்கட்டும். இந்த மேட்டர் நீ என்ன மேட்டர்? பாட்டி மேட்டர்னா என்னன்னு தெரியாதா? தெரியாதனால தானே கேக்குறேன். எந்த காலத்துல இருக்கீங்க? உங்க காதை கொடுங்க. என்னடி சொல்ற? ஆமா பாட்டி, ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா? இருக்காது. நம்ம முன்னாடிதான் இவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா அடிச்சுப்பாங்க. ஆனா ரூம்குள்ள போயிட்டாங்கன்னா அங்க அவங்க வேற லெவல் பாட்டி. அப்போ நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அடிச்சு துரத்திடுவாங்க. தெரியும், நீ கரெக்டா தான் சொல்ற. ஐயோ, பாட்டி மட்டும் இல்ல, அத்தை, அர்ஜுன் மாமா 3 பேரும் 2-3 நாளைக்கு தலையை பிச்சுட்டு அலைய போறாங்க. பாட்டி என்ன அப்படி சொன்னா? ஏன் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? பின்ன நீங்க பண்ண காரியத்துக்கு வேற உங்களை எப்படி பாக்குறதா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நைட்டு 9 மணிக்கு போட்டாலும் தாப்பா. என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? தம்பி ஜெயில இருக்கா, அம்மா வருத்தத்துல இருக்காங்க. நான் எவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன். ஆமா, எல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி ஒரு வேலையை பண்ணீங்களாக்கோ? ஆனா இப்படி ஒரு மேட்டர் பண்ணி வச்சிருக்கீங்களே. பாட்டி நான் எதுவும் பண்ணல பாட்டி. மேட்டர் நான் மட்டும் தெரியுதா? ஒண்ணு பண்ணாமதான் மாசமாய் வாந்தி எடுத்துட்டு இருக்காளா? நான் எதுவும் பண்ணல. ஏன் இப்படி உளறீங்க? பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க. ஈசிஆர், ரிசார்ட், மேட்டர் எல்லா மேட்டரும் உங்களுக்கு தெரியும் போது பாட்டி சத்தியமா நான் எதுவுமே பண்ணல பாட்டி. இது சரிப்பட்டு வராது. இத உடனே நான் முதலாளியை பார்த்துட்டு சொல்லணும். முதலாளியம்மா, நாம மோசம் போயிட்டோம். போங்க. பாட்டி பாட்டி போய் 10 வச்சுட்டுருமே. ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? நாம மோசம் போயிட்டோமா? நாம மோசம் போயிட்டோம். பாட்டி எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. இனி சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்து போச்சு. பாட்டி நீங்க வர வர லூசு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. அது சொல்லுங்க பாட்டி. சொல்ல முடியலம்மா, சொல்ல முடியல. பாட்டி இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அர்ஜுன் தம்பி. ஐயோ பாட்டி என்ன ஆச்சு? முதல்ல அத சொல்லுங்க. நம்ம அர்ஜுன் தம்பி இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் அத சொன்னா ஐயோ நீங்க எப்படி தாங்குவீங்களோ தெரியல. என்ன பண்றது? ஆனாலும் சொல்லித்தானே ஆகணும். அந்த கோணவாய்க்காரி வசுந்தரா இருக்காளே, அவ மாசமா இருக்காளா? உங்களுக்கு யார் சொன்னா? யாரு சொல்லணும்? இதெல்லாம் என்ன மறைச்சு வைக்கிற விஷயம் நினைச்சீங்களா? கத்திரிக்காய் விளைஞ்ச கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். ஐயோ வசுந்தரா கொடமா வாக்கு நாங்க வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இல்ல, நான் இத நம்ப மாட்டேன். அர்ஜுன் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஐயோ அதுதானம்மா பிரச்சனையே. உங்க முன்னாடி கோவமா இருக்க மாதிரி நடிச்சிட்டு பின்னாடி பாசமா இருக்காங்கம்மா. நாம தான் ஏமாந்துட்டோம். பாட்டி இப்படி ஏதாவது சொல்லி அம்மாவை டார்ச்சர் பண்ணுவேன்னு அப்பவே நினைச்சேன். அது சரியாதான் இருக்கு. அம்மா நான் எந்த தப்பு பண்ணலமா, என்ன நம்புங்கம்மா. நான் நம்புறது இருக்கட்டும், அவ எப்படி மாசமானா? அதாம்மா எனக்கும் புரியல. அவ மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கலமா. அது உங்களுக்கே தெரியுமே. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா அவளை பொண்டாட்டியை ஏத்துப்பேன்? ஆமா நீங்க ஏத்துக்காம தான் வாந்தி எடுத்துட்டு இருக்காளா? கேள்வி பேசாம இரு. அட போங்க தம்பி, உங்க வீரம் எல்லாம் என்கிட்டதான்.
ஆனா உங்களை நம்பின இந்த அம்மாவை நீங்க ஏமாத்திட்டீங்க. அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அம்மா அம்மா இதெல்லாம் எப்படி சாத்தியம்னே எனக்கு தெரியலம்மா. நான் அவளை என் பக்கத்துல விடுறதே இல்லம்மா நானு. அம்மா நம்புங்கம்மா. தம்பி இதெல்லாம் இப்போ, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே சம்பவத்தை முடிச்சிட்டீங்களே. ஐயோ ஐயோ பாட்டி சும்மா உளறாத. என்ன உளறாதீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணீங்க, எப்படி ஊரெல்லாம் சுத்துனீங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இப்ப இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பாட்டி ஊரு சுத்தினா குழந்தை பிறக்குமா என்ன? லூஸ் மாதிரி பேசாத பாட்டி. சரி சரி, நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கிறேன். நீங்க அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுங்க. கேள்வி நம்பர் 1, நீங்க அவ கூட ஈஸியா ரிசார்ட்டுக்கு போனீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஆமா. பாத்தீங்களா? ஆமாங்கறாரு. கேள்வி நம்பர் 2, இங்க 2 அங்க ரூம் எடுத்து 2 பேரும் ஒண்ணா தங்குனீங்களா? ஐயோ நேர்ல பார்த்த மாதிரியே கேக்குது. ஆமாதானே? ஆமாமா. பாருங்க முதலாளியம்மா, பாருங்க. கேள்வி நம்பர் 3, இங்க சம்பவம் நடந்துதா நடக்கலையா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? இந்த கடையநல்லூர் காந்திமதி ஹைகோர்ட்லயே லாயரா இருக்க வேண்டியவ ஜஸ்ட் மிஸ் ஆகி இங்க லையரா சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல பதில சொல்லுங்க. இவர் எப்படி சொல்லுவாருமா? தப்பு பண்ணிருக்காருல்ல, நீங்க கேட்டு சொல்லுங்கம்மா. போதும் பாட்டி, போதும். ஒரு அம்மா புள்ள கிட்ட எதெல்லாம் கேட்க கூடாதோ அதையெல்லாம் என் காதால கேட்க வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. அர்ஜுன், கேக்குறேன்ல, சொல்லேன்டா. உனக்கு தெரியாம எப்படிடா நடந்திருக்கும்? அம்மா அதாம எனக்கு தெரியல. அப்படிலாம் நடந்திருக்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேம்மா. பாத்தீங்களாமா? அப்ப கூட சந்தேகமா தான் சொல்றாரு. கிழவி அப்படியே துணிஞ்சு அப்படிலாம் எதுவுமே நடக்கலமான்னு சொல்லல. அர்ஜுன், உன்னை நான் ரொம்ப நம்பினேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. அம்மா ப்ளீஸ்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் எதுவுமே பண்ணலம்மா. போடா, நீ என் அம்மான்னு கூப்பிடாத. நான் 2 பிள்ளைங்களை பெத்தேன். 2 பேருமே என் பேச்ச கேட்காம போயிட்டாங்க. அம்மா ப்ளீஸ்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் எதுவுமே பண்ணல. அம்மா அண்ணி, என்ன அர்ஜுன் தம்பி இது? அம்மாவை சும்மா அம்மான்னு கூப்பிட்டு பிரயோஜனம் இல்ல. நீங்க இனிமே அம்மா கிட்ட பேசணும்னா நீங்க தப்பு பண்ணல நிரூபிக்கணும். அதனால தாங்க நான் சொல்றேன். இத பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஈசிஆர் ரிசார்ட்ல சம்பவம் நடந்துச்சா இல்லையா?